Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வீட்டில் பதுங்கி வைத்திருந்த பெட்ரோல் தீப்பற்றி எரிந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். அதாவது பார்த்தோம்னால் பண்ருட்டி அருகே பார்த்தோம்னால் வீட்டில் பெட்ரோல் சேகரித்து வைத்திருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தீ விபத்து ஏற்பட்டு தீக்காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது பார்த்தோம்னால் கடந்த சில வாரங்களாக வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட அந்த போர் பதற்றத்தின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுகிறது என்று பரப்பப்பட்ட வதந்தியின் காரணமாக தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பெட்ரோல் மற்றும் டீசல்களை அவர்கள் வீட்டில் கேன் மற்றும் அந்த வாட்டர் கேன் உள்ளிட்டவைகளில் வாங்கி நிரப்பி வைத்திருந்தனர். இது தொடர்பாக பார்த்தோமானால் மத்திய அரசும் பெட்ரோல் விற்பனையாளர்களும் தமிழகம் மற்றும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்பது இல்லை எனவும் பெட்ரோல் மற்றும் அந்த பெட்ரோல் டீசல்களை வீட்டில் கேன் மற்றும் வாட்டர் கேன்களில் சேகரித்து வைக்க வேண்டாம் என விளக்கம் அளித்தனர். இந்த நிலையில் பார்த்தோமானால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பண்ருட்டி திருவதிகை பகுதியை சார்ந்த ஆசாரி தெருவை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தனது வீட்டில் பார்த்தோம்னால் 10 லிட்டர் அளவு உள்ள பெட்ரோலை கேனில் வாங்கி வைத்து சேமித்துள்ளார். இந்த நிலையில் அவர் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்த பொழுது அதை கவனிக்காமல் அந்த 10 லிட்டர் பெரிய கேனில் வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை சிறிய பாட்டிலில் ஊற்றுவதற்காக முயற்சி செய்துள்ளார். அப்போது பார்த்தோம்னால் திடீரென தீப்பிடித்து ஏற்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம்னால் ஆறுமுகமும் அவரது மனைவி தேவகி என்பவரும் அவரது மகன் தணிக்காதலம் உள்ளிட்ட 3 பேரும் பலத்த தீக்காயமடைந்துள்ளனர். இவர்களுடைய அளவு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அவர்கள் வீட்டில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து 3 பேரையும் மீட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அந்த 3 பேரும் தீக்காயங்களுக்கான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் கடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தியின் காரணமாக பல்வேறு இடங்களில் இது போன்று வீடுகளில் கேன் மற்றும் வாட்டர் கேன் உள்ளிட்டவைகளில் பெட்ரோல் டீசல்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது போன்று சேமித்து வைக்கப்பட தேவையில்லை, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்பது தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ இல்லை என மத்திய அரசு மற்றும் அந்த பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கத்தினரும் பல்வேறு தரப்பில் விளக்கம் அளித்தும் கூட இது போன்று மக்கள் போதிய அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வீட்டில் சேமித்து வைத்ததற்கு விளைவே இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.